திரு விஜயதரணி நிறைய விமர்சனங்களை வச்சிருக்காரு. உங்களுடைய முதல்கட்ட பார்வை? 50 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பல ஆட்சிகள் வந்து சென்றது. அதிமுக திமுக தான் பெருவாரியா ஆட்சியில இருந்த இந்த காலகட்டத்தில் அதிகமா ஊழல் என்பது தலைவிரித்தாடியது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. மத சார்புடைய தன்மையை பல விதத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த அரசுகள். இப்படிதான் இருந்தது. ஆனா இந்த 100 நாள்லயே எடுத்த உடனேயே பார்ட்டி ஃபண்டு கிடையாது, வேற எம்எல்ஏக்கள் எந்த பணங்களும் வாங்கக்கூடாது, சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவர் கேட்குறாரு பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டு எங்கே போகுது? பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைன்னா வாங்குறது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது இல்லை, ஊழல் அது. அது என்ன அது என்ன லீகல் லீக்கேஜஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் தானே சொல்றாங்க. இப்ப 50 வருஷம் நடந்துட்டு இருக்கிற ஊழலை 100 நாள்ல நிறுத்தி இருக்கோம்னா ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பணத்தை வாங்குறத தடை செஞ்சிருக்கோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சென்னை கார்பரேஷன்லாம் ஊழல் என்பது தலைவிரிச்சு ஆடிச்சு. கிட்டத்தட்ட 274 கோடிக்கான டெண்டரை ரத்து பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஊழல் அந்த டெண்டர்ல எல்லாம். அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. சரி, இத்தனை 50 வருஷமா நீங்க போட்ட பட்ஜெட் எல்லாம் போட்டுட்டு தானே இருந்தீங்க. கடைசியில எங்க வந்து நின்னீங்க? 10 லட்சம் கோடி கடன்ல கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இதனால வட்டி எவ்வளவு? இந்த 6 மாசம் ஃபர்ஸ்ட் தவணை வட்டியை 14,000 கோடி. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு அந்த வட்டியை கட்டுறதுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. அந்த நிலைமையில தான் விட்டுட்டு போயிருக்கு திமுக ஆட்சி. முந்தைய திமுக ஆட்சியில இவ்வளோ தூரம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை 18,000 கோடி வருவாய் பற்றாக்குறையை வச்சுட்டு போயிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் அந்த கடன் இல்ல. நீங்க 5 லட்சம் கோடி கடனை அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகுதுன்னா அதை 4 லட்சம் கோடியா இல்லை 3 லட்சம் கோடியா குறைச்சிருக்கணும். அதுதான் சரியான நிதி நிர்வாகம். அதை விட்டுட்டு 5 லட்சம் கோடியா 10 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல மாற்றம் சொல்லிட்டு வந்த அரசு கடந்த 3 மாசத்துக்குள்ள செஞ்ச வேலை இல்ல. நீங்க சொல்ற கரெக்ட். 3 மாசத்துக்குள்ள இவங்க 22,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது அதிகம் இல்லையா? எங்க குறைச்சிருக்காங்க? அதாவது அவங்க அதை குறைச்சு காமிச்சிருக்கணும் இல்லையா? அதாவது இன்னைக்கு விட்டுட்டு போன கடனை வந்து வட்டி கட்டி முடியாம மேலும் கடன் வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கு திமுக ஆட்சி. இதுதான் நிலைமை. நீங்க அந்த நிதித்துறை செயலரோட பேட்டி பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாருன்னா கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், கடன் வாங்குறத வந்து தவிர்க்க முடியாது, இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அது வந்து அதாவது நிதி ஆதாரம் தேடுவதா அவர் சொல்றாரு. வருவாய் பற்றாக்குறையை நிறைவு செய்யறதுக்கே கடன் வாங்கியிருக்கு திமுக ஆட்சி. ரெவென்யூ டெபிசிட்டை சரி பண்றதுக்கு அந்த ரெவென்யூ டெபிசிட்டும் சரியாகல. ரெவென்யூ டெபிசிட்ல இருந்து வெளில வந்து சர்ப்ளஸ் ரெவென்யூக்குள்ள வரணும். இப்ப இந்த ஆட்சி அதுக்குண்டான முயற்சி எடுப்பாங்க. தாவேக அரசு இன்றைக்கு ஒரு அண்ணன் சீர்திட்டம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில. அதை வந்து 812 கோடி அதற்கு கொடுத்து அந்த ஸ்கீமை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நிறைவேற்றுருவாங்க. அலோகேட் ஆகுது. டெண்டர் முறைகேடு இருக்கிற விஷயங்களை கண்டறிந்து 274 கோடி சென்னை கார்பரேஷன் உள்ள டெண்டர் முறைகேடை கண்டுபிடிச்சு அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு 274 கோடி நமக்கு மீதமா இருக்கு. சர்ப்ளஸ் ரெவென்யூல வர்றதுக்கு ஆண்டுகள் பிடிக்கும். ஏன்னா 50 வருஷமா இவங்க செஞ்சு வச்சுட்டு போன வேலை. இதெல்லாம் சரி பண்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். அப்படி அந்த ப்ராசஸ்க்குள்ள இப்ப தாவேக அரசு போயிருக்கு. வருவாய் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு தாவேக அரசிடம் இருக்க திட்டங்கள் வந்து அந்த திட்டங்கள் வந்து ஒன்னொன்னும் வந்து வருவாயை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய திட்டங்கள் நடைமுறையில இருக்கு. தொழில் ரீதியான முன்னெடுப்புகள், அது மாதிரி வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகளை ஈர்ப்பது என்று பல்வேறு திட்டங்கள் தாவேக அரசிடம் இருக்கிறது. இந்த அரசுடைய முன்னெடுப்பு என்பது இன்னைக்கு நீட்டா இருக்கட்டும், FCRA பில்லா இருக்கட்டும், இன்னும் நிறைய லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுல வந்து எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு இவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. இல்ல அவங்கள கேக்குறாங்க. அந்த புதிய அந்த தீர்மானங்கள்ல என்ன இருக்குன்னு தான் கேக்குறாங்க. ஏற்கனவே இருந்ததே திரும்ப சொல்றாங்க. ஏற்கனவே இருந்தாலும் ஏற்கனவே இல்லாம போனாலும் இது இந்த அரசுடைய தீர்மானம். நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. என்ன புதிய காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்ற நான் திரும்ப அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசுவோம்.